வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸில் போகுது. அந்த ராவோட மெயின் ஈவெண்ட்டாக சோலோ சிக்காவா விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான உலாஃப் மாலா அந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸுக்கு எந்தவித வெற்றியுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச்சில் உங்களோட புதிய ட்ரைபிள் சீஃபான சோலோ சிக்கா தான் வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், 2024 WWE உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் யார், அதே மாதிரி பெஸ்ட்டு மேட்சஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 6ஆம் தேதி, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் உலாஃபாமால அந்த ஒரு மேட்ச் நடக்குது. இதில் வின் பண்ணுறவங்க உண்மையான ட்ரைபிள் சீஃப், அது இல்லாமல் அந்த உலாஃபாமால அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனில் தான் இந்த மேட்ச்சு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இதில் வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி சோலோ சிக்காவா இதுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அதிகமாக சோலோவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக வந்து நிற்குது. அவர் பண்ண, அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண பல விஷயங்கள் வந்து இப்போ வந்து அவரையே தாக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது. ஒரு பக்கம் ராக்கு வந்து அந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு ராக்கு வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதாவது ராக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூமர், ஏகப்பட்ட அப்டேட் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இந்த ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரா வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு வந்து வர்றது அப்படிங்கிறது 80% வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சான். ஒருவேளை இந்த ரா அந்த நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ஒரு ஷோவுக்கு உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு வராரு அப்படின்னு கேட்டால், அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்சுக்கு தான் வருவார். அப்படி ஒருவேளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சோலோ மேட்சுக்கு வந்தார் அப்படின்னா கம்பல்சரி 100% வந்து உங்களோட புதிய ட்ரைபிள் சீஃபான சோலோ சிக்காவை தான் வின் பண்ண வைப்பார். ஏன்னா இந்த பிளட் லைன் 2.0க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடராக சோலோ தான் இப்போ தெரியறாங்க. ஏன்னா அவருக்கே மெயின் பாஸாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து தோக்கடிச்சு சோலோவை வந்து எதுக்கு வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எதவே மறக்கவும் மாட்டோம். ஏன்னா நீங்கள் பண்ண துரோகங்கள் அப்படிங்கிறது அதிகம். ஏன்னா நான் வந்து ரெசல்மேனியா 40க்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணி நான் வந்து செத்ரோன்ஸும் கோடியையும் ஃபேஸ் பண்ணி உனக்காக இருந்த ரோமன், சரிங்களா, உங்களுக்காக தான் உங்கள் கூட நான் டீம் அப் பண்ணி கோடியையும் செத்ரோன்ஸு நாங்கள் தோக்கடித்தோம். அதே மாதிரி ரெசல்மேனியா 41 அந்த நைட் 2வில் வந்து உனக்கும் கோடிக்கு மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து என்னோட ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணி, என்னோட ஒரு இம்ப்ளியூஷனை யூஸ் பண்ணி நான் வந்து உன்னை நான் வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனாலும் ஒரு துரதிர்ஷ்டவசமாக நீ வந்து அந்த ஒரு டைட்டிலை லாஸ் பண்ணிட்டு போயிட்ட. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் நீ கோடியை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா நீ கோடியை பார்க்காம நீ கோடியே ஒரு டீமை பண்ணி இருந்த. இவ்வளோ தூரம் நான் வந்து என்னோடய பவரை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நான் வந்து உனக்கு இருந்தது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. அதனால் எனக்கு வந்து அவங்கள விட எனக்கான ஒரு முதல் எதிரி அப்படின்னு கேட்டால் அது நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு சொல்லுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். அதாவது என்ன தான் கோடி கூட வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்திருந்தாலும் இப்போ கோடியை விட நம்முடைய ராக்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்க போகிறது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அது ரோமன் ரெயின்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் இந்த மேட்ச்சுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு சோலோவை தான் வின் பண்ண வைப்பார். ஏன்னா அப்போ தான் சோலோவை வந்து ராக் வந்து வின் பண்ண வச்சாதான் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான அந்த ஒரு ஸ்டோரிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரிக்கான ஒரு ஹைப்னஸை இந்த ஒரு ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் சோலோவுக்கும் ரோமனுக்கு நினைக்க போகிறோம் அந்த மேட்ச்லேருந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்போ தான் எப்போ நடந்தாலும் ரெசல்மேனியா 41 இருந்தாலும் சரி, இல்லை 42 நடந்தாலும் சரி, இவங்களுக்கான ஒரு ஸ்டோரிக்கான பில்டப் அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா அப்படி அந்த ஒரு பில்டப்புக்கான ஒரு ஸ்டோரி லைனுக்கான அந்த ஒரு ஹைப்னஸ் கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோக்கு மேலே உலாஃபால மேலைக்கான ஒரு உண்மையான ட்ரைபிள் சீஃப் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது நடந்துச்சு. அதில் வந்து ராக் ரிட்டன் வந்து நம்முடைய சோலோவை வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ண வச்சுட்டு போனார். அதனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்குமான ஒரு பக்கம் வந்துடுச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு வந்து அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். ரெசல்மேனியா 40க்கு வந்தேன், இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ராக்கு சொல்லுவார். ரோமன் ரெயின்ஸ் வந்து நான் வின் பண்ண வேண்டியது உண்மையான ட்ரைபிள் சீஃப் நான் வந்து சோலோவை வின் பண்ணுறதா இருந்துச்சு. டக்குன்னு அந்த நேரத்தில் ராக்கு வந்து என்னோட இதை பிளானாக எடுத்துட்டான், என்னோட சந்தோஷத்தை எடுத்துட்டா அப்படின்ட்டு நம்மளுடைய
ஒரு பக்கம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார். அதனால் இந்த ஒரு ஸ்டோரிக்கான ஒரு பில்டப்பு அதிகமாக கிடைக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி ஒரு வேளை உங்களோட சோலோ சிக்காவை வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ரீமேட்ச் கேட்கலாம். அப்படி ஒரு ரீமேட்ச் கேட்டால் கூட நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கும் அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கும் ராயல் ரம்பிளில் கூட இவங்களுக்கான ரீமேட்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு வேளை ராயல் ரம்பிளில் வைக்கல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய சோலோவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மனியா 41 மேட்ச் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு கொஞ்சம் வந்தோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் இருக்காருப்பா. கான்டெஸ்ட் ட்ரூ மெக்கின்டையர் இருக்கார். அதாவது இப்போ நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டா, எனக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது, ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க யாருமே பிடிக்காது. அது நம்மளுடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், ஜே உசோவாக இருக்கட்டும், ஜிம்மி உசோவாக இருக்கட்டும், செமிசேனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து பெரட்டி உருட்டி அடித்து எல்லாத்தையும் தெறிக்க ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு தலைவர். அதனால் உங்களை யாருமே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ அதே நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து நம்முடைய ஜே உசோவுக்கும் ட்ரூ மெக்கின்டையருக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. இப்போ வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. அதே நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 இருக்க நம்மளுடைய சோலோ கூட வந்து ஒரு டீம் அப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நண்பனுக்கு நண்பன் எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஆனால் எனக்கு கரெக்டாக புரியல. நான் தெரிஞ்ச சொல்கிறேன். நான் அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன தான் நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ட்ரூ மெக்கின்டையருக்குமான ஒரு பகை இருந்தாலும் இப்போ நம்முடைய ட்ரூ மெக்கின்டையரோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க எல்லாத்தையும் பழிவாக்கணும். அதே மாதிரி நம்மளோட சோலோவோட குறிக்கோள் என்னன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க எல்லாத்தையும் பழிவாக்கனால இப்போ உங்களோட சோலோ சிக்காவா கையில் எடுத்திருக்க ஒரு ஆயுதம் யாருன்னு கேட்டால் உங்களோட ட்ரூ மெக்கின்டையர் தான். ட்ரூ மெக்கின்டையரை வச்சு இந்த ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோக்கும் நடக்க போகிற அந்த ஒரு உலாஃபாலா மாலையில் நம்மளுடைய சோலோவை வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து அதாவது நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணி அந்த மேட்ச்சில் உங்களோட புதிய ட்ரைபிள் சீஃபான சோலோ சிக்காவை வின் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்முடைய ட்ரூ மெக்கின்டையருக்கும் ஜே உசோவுக்கும் நடக்க போகிற அந்த மேட்ச்சில் நம்முடைய பிளட் லைன் 2.0 இருக்குல்ல, எல்லாருமே வந்து நம்முடைய ஜேவை அட்டாக் பண்ணி கூட நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையரை வின் பண்ண வைக்கலாம். அதாவது 1-1, அதாவது நீ வந்து என்னை வின் பண்ண வை, நான் வந்து உன்னை வின் பண்ண வைக்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஒரு முடிஞ்சால் கூட இந்த மேட்ச் முடிஞ்சால் கூட நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவோட அந்த ஒரு டச்சில் தான் இருப்பார். ஏன்னா நம்முடைய ட்ரூ மெக்கின்டையர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டால், அதாவது நம்முடைய சோலோ சிக்கா வந்து அந்த கிளாஷ் ஆஃப் த கேஷில் 2020 நடந்த அந்த கிளாஷ் ஆஃப் த கேஷில் வந்து ஷாக்கிங்காக நம்முடைய சோலோ வந்து ரிட்டர்ன் ஆகி நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையரை அட்டாக் பண்ணி அவர் வந்து வின் பண்ண வேண்டிய அந்த ஒரு தருணத்தை கெடுத்துட்டார். ஏன்னா இவருக்கும் சோலோவுக்கும் ரோமனுக்கும், அதாவது ஒரு சோலோவுக்கும் நம்முடைய ட்ரூ மெக்கின்டையருக்கான பகை இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸை ஓரம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான இப்போ வந்து அதுக்கான ஒரு ஃபியூடை வந்து போய்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்முடைய சோலோ வந்து வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கே தவிர நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. அதாவது இந்த ஒரு மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.